வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். 3 வெங்காயம், 2 பூண்டு, 3 தக்காளி, 2 கத்திரிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, ½ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் ½ போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சு. தாளிக்கும் போது பச்சை மிளகாயை 2ஆக உடச்சிக்கோங்க. நான் அப்படியே போடுறேன். ஒரு பவுலில் டிஃபன் சாம்பார் தூள் 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற அளவு வந்து 5 பேருக்கான அளவு. ஸோ அதை 5 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த டிஃபன் சாம்பார் தூள் வந்து வீட்டில் நாங்களே ரெடி பண்ணுது. ஸோ இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கிட்டு, ரொம்ப வதங்கணும்னு இல்லை, மைல்டாக வதங்கினா போதும். ஏன்னா திருப்பி நம்ம குக்கரில் வேறு 3 சவுண்டு விடுவோம். இது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகா போட்டுக்கலாம். மிளகாயை நீங்கள் ஒடிச்சு போட்டிங்கன்னா காரம் நல்லா வரும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் கத்திரிக்காய் உள்ள போட்டு அதையும் வதக்கிட்டு கூட தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் புளி பேஸ்ட்டு போட்டிருக்கேன். பேஸ்ட் இல்லாதவங்க நச்சு புளியோடு வச்சு கரைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இது அப்படியே குக்கரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏதாவது பத்தலை அப்படின்னா இதுலேயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.